2021 சட்டமன்ற தேர்தல் போல 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க போறதில்ல அப்படின்றது மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல அது வந்து திமுக, அதிமுக அப்படின்னு தான் அந்த போட்டியே இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்றது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறியிருக்கிறாங்க. இதற்கிடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியையும் பிற கட்சிகள் கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்லாம் இருந்தாலும் கூட, ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் இருந்தாங்க. ஏறக்குறைய 3000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 தொகுதிகள் சொல்லலாம். அந்த இடங்கள்ல இந்த சிறிய கட்சியினுடைய தாக்கம் இருந்தது அப்படின்றத நம்மளால கவனிக்க முடிந்தது. இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகிறார்கள், யாரெல்லாம் சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப விஜயினுடைய அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் வந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள்ல இருந்தும் அவர்களுடைய வாக்குகளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்வை. இது இல்லாம இன்னும் ஒரு 4 ஃபோர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க குறிப்பா வந்து ஒரு டார்கெட்டட் மிஷனா வந்து அதிமுகவுடைய வாக்குகளை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து சசிகலா அவர்கள் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த கட்சியின் சார்பாக 75 பேர் வேட்பாளராக குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை டு திருநெல்வேலி இந்த பெல்ட்ல வந்து அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 50% பேர் வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டிலேருந்து, தேவர் கம்யூனிட்டிலேருந்து அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகமும் சீனியர் ராமதாஸுடைய பாமகவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 122 தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. இவங்க தான் கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் ராமதாஸ் வந்து 37 தொகுதிகளில் வந்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஒரு கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய கடலூர்லேருந்து சேலம் வரையிலான அந்த மாவட்டங்களில் அவங்க வந்து 37 தொகுதிகளில் வந்து போட்டிடுறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 2 பேர் வாங்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது நேரடியாக அதிமுகவை பாதிக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து அதிமுகவில் எப்படியாவது வந்து உள்ளே வந்துடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இசைவே தெரிவிக்காமல் இருந்தார். ஸோ இதனால் அவங்க வந்து ஹியூமிலியேட் ஆகிருப்பதாக உணர்ந்து அவங்க வந்து இப்போ முக்குலத்தோர் சமுதாயத்தின் மத்தியில் அவங்க பிரச்சாரம் செய்யும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவே அவர்களுடைய வழிகளை அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை வந்து நிறைய கிளிப்பிங்ஸாக கட் பண்ணி அந்த சமுதாய மக்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய ஐடி டீம். ஸோ அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தை கடைசி வரையும் கட்சியில் சேர்க்க விடாமல் பார்த்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு பெரிய எதிர்ப்பு அந்த சமூக மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபமெல்லாம் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமதாஸை பொறுத்தவரையில் சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் வந்து கடுமையான தாக்குதலை தன்னுடைய மகன் அன்புமணி மேலே வச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வைஸ் வர்சாவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அன்புமணியுடைய மகள்கள் வந்து ஜி.கே. மணி தான் இந்த ஒட்டுமொத்த சண்டைக்கும் காரணம் அப்படின்னு அவங்க நிறைய இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனுடைய எதிரொலி ராமதாஸ் அவர்களுடைய மகள் காந்திமதி அவங்க நேரடியாக இறங்கி அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த குடும்ப மோதல் அப்படின்றது ரொம்ப தீவிரமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து அதிமுக கூட்டணிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய தமிழகம் கட்சியும் அதிமுகவுடைய ப்ராஸ்பெக்டை வந்து பாதிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரையில் 61 தொகுதிகளில் வந்து அவங்க போட்டிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பெல்ட்டான தென்காசி, திருநெல்வேலி அந்த பகுதிகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒட்டப்பிடாரத்துலேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. அவருடைய பையன் வந்து ஷாம் கிருஷ்ணசாமி வந்து அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலேருந்து போட்டிடுறாரு. ஸோ இவர்கள் வந்து 61 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக அந்த தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களை கேண்டிடேட்டாக முன்னிறுத்துறாங்க. ஸோ அவங்களும் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணி வாக்குகளை குறிப்பாக பாஜகவுக்கு தேவேந்திர குல வெள்ளாளர்களுடைய வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஜான் பாண்டியனுடைய மனைவி வந்து தாமரை சின்னத்தில் வந்து ராஜபாளையம் தொகுதியில் போட்டிடுறாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து புதிய தமிழகம் கட்சி ஓரளவு வந்து அவர்களுடைய வாக்குகளை சேதப்படுத்தும் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து நிறைய பேர் பிரிக்கிறாங்க.
அதில் வந்து சசிகலா வந்து முக்கியமான ஒரு நபராக பார்க்கலாம். 75 தொகுதிகளில் வந்து அதுவும் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ராமதாஸை பொறுத்தவரையில் 37 தொகுதிகளில் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை 61 தொகுதிகளை போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நிறைய இடங்களில் வந்து போட்டிடுறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவங்க அத்தனை பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு அதிமுகவுடைய ப்ராஸ்பெக்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இது திமுகவுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் அதிமுகவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதிமுகவுடைய தலைமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ சசிகலா அவர்களும் புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர்களுடைய பொது எதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் அவர் எதிர்பார்த்த தொகுதிகள் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த தொகுதிகளை கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக வந்து ப்ரெஸ் மீட்லேயே வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் வந்து விமர்சன பார்வையோட கிருஷ்ணசாமி அவர்களை அணுகினார் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பொது எதிரியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவருடைய ஒற்றை நோக்கம் வந்து அன்புமணி இந்த தேர்தலில் தோல்வி அடையணும், அவருடைய வேட்பாளர்கள் தோல்வி அடையணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலெக்ஷனே போட்டிருக்காங்க. இப்போ சேலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அருள் அவர் வந்து போட்டிடுறாரு. அவர் வந்து தீவிரமான ராமதாஸுடைய ஆதரவாளர், சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்கார், அவர் போட்டியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் அந்த வன்னியர் பெல்ட்டில் வந்து போட்டியிடும் பொழுது அங்கே வந்து பாமகவுடைய செல்வாக்கை அது வந்து சரிக்கும் அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய அந்த குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியர் ராமதாஸ் மேலே ஒரு அனுதாபம் அப்படின்றது இருக்கிறது. ஒரு கடைசி காலத்தில் ஒரு 86 வயது மிக்க ஒரு நபர், அவரை இன்னும் பெட்டராக வந்து அன்புமணி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி வந்து அவரை கஷ்டப்படுத்திட்டார் அப்படின்ற பேச்சுகளும் வந்து குடும்பங்களில் இருக்குது. ஸோ அந்த அனுதாபம் அப்படின்றது இவருக்கு வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணும். அது வந்து அன்புமணியுடைய வெற்றி வாய்ப்பை சிதைக்கும், அதாவது அன்புமணி தலைமையிலான பாமகவுடைய வெற்றி வாய்ப்பை சிதைக்கும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலாவை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்க வந்து முக்கியமான ஒரு கேண்டிடேட்ஸ் தான் வந்து பல இடங்களில் போட்டிருக்காங்க, அதாவது செல்வாக்குள்ள கேண்டிடேட்ஸாகவும் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ திருமங்கலத்தில் ஜீவிதா நாச்சியார் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜீவிதா நாச்சியார் வந்து இதுக்கு முன்னாடி அமமுகவில் இருந்தாங்க, டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக இருந்தாங்க. இப்போ வந்து டிடிவி தினகரன் பாஜக கூட்டணிக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வி.கே. சசிகலாவுடைய ஆதரவாளராக மாறிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த சமூக ரீதியிலான அந்த சப்போர்ட் அப்படின்றது அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தவரையில் பி. ஐயப்பன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது சசிகலா அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்தார், போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. திமுகவில் வந்து இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாததுனால அவர் வந்து சசிகலாவுடைய ஆதரவாளராக வேட்பாளராகவும் இங்கே வந்து போட்டிடுறாரு. ஸோ மேபி இவருக்கும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான கான்டெஸ்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அதிமுகவுடைய கேண்டிடேட்டுடைய வாக்குகளை பெரிய அளவில் இவரும் வாங்குவார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரையில் எஸ். செல்லப்பாண்டியன் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. இவரும் வந்து சமூக பின்னணி அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூரில் எசக்கி ராஜா தேவர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவரும் சமூக பின்னணியில் முக்கியமான ஒரு நபராகவும் இருக்கார். எசக்கி ராஜாவை பொறுத்தவரையில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு ஆரவாரத்தோட நிறைய ஆதரவாளர்களோடு தான் போயிருந்தார். ஸோ இவருக்கான அந்த வாய்ப்பும் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டஃப்பான கண்டெஸ்ட், ஒரு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது கணிசமாக அதிமுகவுடைய வாக்குகளை வந்து இவங்க பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படின்றது தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சசிகலாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர் வந்து வீழணும், அதற்கு பிறகு அதிமுக வந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றது அவர்களுடைய கால்குலேஷனாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சசிகலா அவர்களும் சீனியர் ராமதாஸ் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் அதே மாதிரி உங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் ஒரு பெரிய பாதிப்பை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இளைஞர்கள் பெண்களுடைய ஆதரவு அப்படின்றது விஜய்க்கு பெரிய அளவில் இருக்கிறது. அக்ராஸ் 234 தொகுதிகள்லையும் விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவர்களை பொறுத்தவரையில் யாருடைய வாக்குகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இப்போ திமுகலேருந்து வாக்குகள் எடுக்கிறாங்க, அதே மாதிரி அதிமுகலேருந்து எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கான வாக்குகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி. இப்போ நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்த தேர்தலை விட இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுவிதமாகவும் இருக்க போகிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் வந்து குறைந்த மார்ஜினில் தான், குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய சர்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகள் இழுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து குறைந்த மார்ஜின்ஸில், குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு ஒரு வேட்பாளருக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் இந்த தேர்தல் அப்படின்றது உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தலாக தான் இருக்க போகிறது. இப்போ இந்த 4 பேரும் அதிமுகவுடைய வாக்குகளை பாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக வந்து கூடுதலாக விஜய் சேர்த்தோம் அப்படின்னா 5 பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுடைய வாக்குகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பெண்கள் வந்து பெருவாரியாக உங்களுக்கு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அது வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜை ஏற்படுத்தினது. அந்த வகையில் தான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பும் உறுதியானது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அந்த ஜங்கை வந்து இன்னைக்கு விஜயும் எடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவும் இதில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்க போகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நம்ம பேசியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் வந்து தினந்தோறும் அப்சர்வ் பண்ணுவீங்க. யார் யாருடைய வாக்குகள் எடுக்க போகிறாங்க, சமூக ரீதியிலாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத கவனிச்சுட்டே வருவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பகுதியில் யாருடைய வாக்குகளை யார் எடுக்க போகிறாங்க, யாருக்கு செல்வாக்கு அப்படின்றது இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.